வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்டிபிசி செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் ஆனது 2017 என்னென்ன கொஷின் பேப்பர் இருந்திருக்கு, அந்த கேள்விகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் ஷிஃப்ட் பேசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்டிபிசி செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 120 கேள்விகள் இருக்கும். அதில் 35 கேள்விகள் ரீசனிங்கில் இருந்தும் 35 கேள்விகள் மேக்ஸ் செக்ஷனில், ரிமைனிங் இருக்கக்கூடிய 50 கேள்விகளுமே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் ஜென்ரல் சயின்ஸ் செக்ஷன்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த 120 கொஷனுக்குமே உங்களுக்கு 90 நிமிஷம் டைமிங். ஓகேங்களா? ஸோ இந்த 17th January ஷிஃப்ட் ஆல்ரெடி ஷிஃப்ட் 1 and 2 வந்து நம்ம ப்ரீவியஸாக செக்ஷன் வைஸாக நம்ம பார்த்துருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டாப் ரைட் கார்னர்லேயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ராணி கி வாவ் இஸ் லொக்கேட்டட் அட் சிம்லா, பத்தன், கொனார்க், ஜோத்பூர். ராணி கி வாவ் அப்படிங்கிறது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது வந்து 1983 இந்தியாவில் இந்த சைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தொன்மை வாய்ந்த இல்லை புகழ்மிக்க ஒரு சில இடங்களை சூஸ் பண்ணி இதை நம்ம போற்றி பாதுகாக்கணும், எந்த ஒரு டேமேஜும் வராமல் பாதுகாக்க வேண்டியது, இது ஒரு சிம்பிள் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சைட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த யுனெஸ்கோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம். யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இந்த யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கீழே வரக்கூடியது. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸில் இருக்குது, பாரிஸ், ஃப்ரான்ஸ். அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் 1945 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறந்தே வேர்ல்டில் சில முக்கியமான சைட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக 1983 தான் இந்த சைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம இந்த ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ராணி கி வாவ் அப்படிங்கிறது வந்து 2014 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இந்த சைட் ஆனது பத்தான், குஜராத்தில் இருக்கு. 1983 முதல் முறையாக 2 சைட் வந்து யுனெஸ்கோ சைட்டை இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா அஜந்தா கேவ்ஸ் அண்ட் ஆக்ரா ஃபோர்ட். இந்த ரெண்டும் தான் வந்து முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட யுனெஸ்கோ சைட்ஸ். ஸோ இப்போ இந்த யுனெஸ்கோ சைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2021 இப்போ ரீசண்டாக ஒரு 2 பிளேஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து காக்கத்திய ருத்ரேஸ்வரா டெம்பிள், காக்கத்திய ருத்ரேஸ்வரா டெம்பிள். அண்ட் ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்டான தோலவீரா. இந்த ரெண்டுமே வந்து 2021 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இன் இந்தியா. இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட், ஸோ இந்த ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் டோட்டலாக வந்து 40 சைட்ஸ் இருக்குங்க. இந்த 40மே வந்து 3 கேட்டகரியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க யுனெஸ்கோ. ஒன்று வந்து கல்ச்சுரல், நேச்சுரல், மிக்சட். ஸோ மிக்சட் கேட்டகரியில் ஒன்றே ஒன்று தான் கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ், நேஷனல் பார்க். இது வந்து மிக்சட் கேட்டகரியில் ஒன்றே ஒன்று. நேச்சுரலில் 7 சைட் இருக்குது, கல்ச்சுரலில் 32 சைட் இருக்குது ஆஸ் ஆஃப் 2021 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ராணி கி வாவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸும் கூட. ஏன்னா இந்தியன் கரன்சியில் இந்த சிம்பிள் இருக்குது. இது எந்த கரன்சியில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ராணி கி வாவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீப் வெல், ஒரு கிணறு. யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா உதயமதி அப்படிங்கிற ஒரு ராணிக்காக கட்டப்பட்டது.
இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த 11ஆம் நூற்றாண்டில் சொலன்கி டைனாஸ்டியோட ராஜா தான் வந்து அவங்களோட ராணியான உதயமதிக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. உதயமதிங்கிற ஒரு ராணிக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்டு உதயமதியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பீமா ஒன் அப்படிங்கிறவர் தான் உதயமதியோட ஹஸ்பண்ட். அடுத்ததா நோபல் பிரைஸ் இன் physiology or medicine in 2016 was awarded to David J. Douglas, Sir J. Fraser Stoddart, Yoshinori Oshumi, Bernard L. Feringa. ஸோ இந்த கொஷின் நமக்கு நெசசரி கிடையாது. அப்போ நோபல் ப்ரைஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ 2021 யார் யாருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா யோஷினோரி ஒஷுமி அண்ட் டேவிட் ஜே துல்லஸ். இவர் 2016 ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். அண்டு ஃப்ரேசர் ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவர் வந்து கெமிஸ்ட்ரி 2016 கெமிஸ்ட்ரியில் ப்ரைஸ் வாங்கினவர். பெர்னார்ட் எல் ஃபெரிங்காவும் கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் 2016. ஓகேங்களா. இப்போ 2021க்கான வின்னர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெடிசன் ஃபீல்டில் வந்து டேவிட் ஜூலியஸ் ஆடம் பேட்டபுட்டின். ஃபிசிக்ஸில் யுகோரோ மனாபி, கிளவுஸ் ஹசல்மேன், கியோர்கியோ பாரிசி. அண்ட் கெமிஸ்ட்ரி பெஞ்சமின் லிஸ்ட், டேவிட் டபிள்யூ.சி. மேக்மில்லன். லிட்ரேச்சர் அப்துல் ரசாக் குர்னா. பீஸ் மரியா ரெஸ்ஸா டிமிட்ரி முராட்டோ. எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் டேவிட் கார்ட், ஜோஷு டி ஆங்கிரிஸ்ட், குயிடோ டபிள்யூ இம்பன்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து 2021 நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு. VLSI ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ இது வந்து ஒரு அப்ரிவேஷன் ரிலேட்டடான கேள்வி. அண்ட் இந்த VLSI அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன், வெரி லெவல் ஸ்கேல் இன்டெகிரேஷன், விர்ச்சுவல் லெவல் ஸ்கேல் இன்டெகிரேஷன், வெரிஃபைட் லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். ஆன்சர்னு பார்த்தோம்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் தான் VLSIயோட ஃபுல் ஃபார்ம். நேஷனல் டூரிசம் அவார்ட் 2014-15 for the best tourist friendly railway station was given to which railway station? இந்த நேஷனல் டூரிசம் அவார்டுங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு தான். ஓகேங்களா. அண்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சவாய் மதோபர். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். அண்டு ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா யுனெஸ்கோ சைட். அந்த வகையில் முதல் முறையாக ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னா அது சவாய் மதோபர் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ரயில்வே ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் இந்த ஸ்டேஷன் எந்த ரெண்டு பிளேஸை மேஜராக கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியும் மும்பையும். நியூ டெல்லி அண்ட் மும்பையை கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனாக இது இருக்கு. அண்ட் 13th நேஷனல் டூரிசம் அவார்ட் 2020 நடந்தது. அதோட தீம் ரொம்ப முக்கியம், க்ரோவிங் டூரிசம் பியாண்ட் த ரிட்டர்ன் COVID-19. Beyond the return COVID-19. Growing tourism beyond the return COVID-19 அப்படிங்கிறது தான் 30th நேஷனல் டூரிசம் அவார்டோட தீம். Indus Valley Civilization is a Copper Age, Iron Age, Axial Age, Bronze Age. ஸோ இந்த Indus Valley Civilization அப்படிங்கிற நேம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா
ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற நேமே சொல்கிறாரு. ஸோ இந்த சிவிலைசேஷன் ஆனது பிரான்ஸ் ஏஜுக்கு சொந்தமானது. அண்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2500 பிசியிலேருந்து 1750 பிசி வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுது. அண்டு இதோட கேபிட்டல் சிட்டிஸ், ஸோ முக்கியமான தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஹரப்பா, இன்னொன்று மொகஞ்சடாரோ. ஓகேங்களா, மொகஞ்சடாரோ அண்ட் ஹரப்பா ரெண்டுமே வந்து முக்கியமான கேபிட்டல் சிட்டிஸ். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட இந்த சைட். ஸோ நிறைய சைட்ஸ் இருக்கும், ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தொலைவிரா அண்ட் இது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த நதிக்கரையில் அமைந்தது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரெசண்ட்டாக என்ன கண்ட்ரியில் இருக்குது, ஸோ இந்தியாவில் இருக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொகஞ்சதாரோ எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கா, பாகிஸ்தானில் இருக்கா, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமான பார்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Who is the constitutional head of executive of Indian Union? Constitutional head of executive of Indian Union. Union வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் ஜஸ்டிஸ். கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ சீஃப் ஜஸ்டிஸோ கிடையாது. ஒன்று பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ்னு வரும்போது கண்டிப்பாக அது பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட் பற்றின முக்கியமான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 52லேருந்து 62 வரைக்குமே முக்கியமான ஆர்டிக்கல் தான். ஸோ அவரை பற்றின ஆர்டிக்கல், அவரோட பவர்ஸ் அண்ட் அவரோட எலிஜிபிலிட்டி என்னென்ன, அவரோட ஆஃபீஸ் டேர்ம் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் 52லேருந்து 62 ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க. அது இது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். இந்த 52nd ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து தேர் ஷால் பி எ பிரசிடென்ட், இந்தியாவில் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கலாம். 53 அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். 54 ஒரு பிரசிடென்ட்டுக்கு எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த 54 ஆர்டிக்கல் அடிப்படையில். அண்ட் 56 அடிப்படையில் அவரோட ஆஃபீஸ் டேர்ம். ஸோ முக்கியமானது மட்டும் தான் பார்க்குறோம், ஏன் 55 பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க, முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். அண்ட் தென் 57 ஒரு பிரசிடென்ட்டோட எலிஜிபிலிட்டி என்ன. ஸோ ஒரு பிரசிடெண்ட்டாக ஒரு பர்சன் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக தேர்தலில் நிற்கணும்னா அவருக்கான எலிஜிபிலிட்டி என்ன. அதே மாதிரி இந்த 57 ஆர்டிக்கில் தான் அந்த எலெக்ஷனுக்கு ரீஎலெக்ஷன் கூட எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ 58 அடிப்படையில் அவரோட குவாலிஃபிகேஷன். அண்ட் 60 ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஓத் ஆர் அஃபர்மேஷன். அண்ட் 61 இம்பீச்மெண்ட். 62 அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ ஒரு பிரசிடென்ட் அவரோட ஆட்சி காலம் முடியுது. சரி, இப்போ வந்து டேர்ம் பார்த்தோம்னா 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சு ஒரு பிரசிடென்ட் வந்து ரிசைன் ஆகுறாரு அப்படின்னா, இல்லை இடைப்பட்ட காலத்திலே ரிசைன் ஆகுறாரு அப்படின்னா அவரோட போஸ்ட் வேகன்சியாக இருக்கும் இல்லைங்களா. அந்த வேகன்சி டைம் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் 6 மந்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 62 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டிக்கல் 52லேருந்து 62 வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஆர்டிக்கல் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 72. இந்த ஆர்டிக்கல் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட்டுக்கு மன்னிக்கக்கூடிய பவர்கள், கிராண்ட் பேடான். ஸோ ஒரு ஆயுள் தண்டனை கைதியோ ஒரு தூக்கு தண்டனை கைதியோ அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 72 அடிப்படையில் ஒரு பிரசிடென்ட்டுக்கு வழங்கப்படுது. இப்போ பிரசிடென்ட்டுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 5 லட்ச ரூபா வாங்குறாரு. ஒரு மாதத்துக்கு பிரசிடென்ட்டோட சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா 5 lakhs. அடுத்த கேள்வி, which among the following is the lowest computer storage size? Gigabyte, petabyte, terabyte, megabyte. ஸோ இதில் எது வந்து லோயஸ்ட் ஸ்டோரேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
நம்ம யூஸ்வலாக ஒரு பென்ட்ரைவ் வாங்குறதா இருந்தால் ஜிபி, ஒரு 2 ஜிபி 3 ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜிபி அப்படிங்கிறது வந்து ஜிகாபைட், பெட்டாபைட் அப்படிங்கிறது பிபி, டெராபைட் டிபி, மெகாபைட் எம்பி. அண்ட் இதில் லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெகாபைட். ஸோ பைட், கிலோபைட், மெகாபைட் அண்ட் ஜிகாபைட், பெட்டாபைட், டெராபைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டர்: பைட், கிலோபைட், மெகாபைட். ஸோ இந்த பைட் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து, விச் இஸ் இந்தியா ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் கரண்ட்லி? ஸோ ப்ரெசண்ட்டாக வந்து இந்தியாவிலே மிக மெதுவாக ஓடக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி நீல்கிரிஸ் பேசஞ்சர் ட்ரெயின் தான் வந்து இந்தியாஸ் ஸ்லோவஸ்ட் ட்ரெயின். அண்ட் இந்த ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறத இந்த ரூட்டை வந்து 2005 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக 2005 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, the host for Olympic Games 2020 is இஸ்தான்புல், தோஹா, மேட்ரிட், டோக்கியோ. இது 2017. ஸோ 2017க்கான பேப்பரில் 2020 எந்த இடத்துல ஒலிம்பிக்ஸ் நடக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2020 ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சிருச்சு. டோக்கியோவில் நடந்தது, அதாவது 2020 நடக்க வேண்டியது 2021 நடந்தது கொரோனா காரணமாக. அடுத்தது, ஸோ இந்த டோக்கியோவில் நடந்தது வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒலிம்பிக்ஸில் சம்மர் அண்ட் வின்டர் 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் 2021 டோக்கியோவில் நடந்திருக்கு. அடுத்ததாக 2024 பாரிஸ் பிரான்ஸில் நடக்க போகுது. அண்ட் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. அண்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 பீஜிங்கில் நடக்க போகுது. பீஜிங் பார்த்தோம்னா சைனா. அண்ட் 2026 மிலன் அண்ட் கார்டினா, இட்டாலி. ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 பீஜிங்கில் நடக்க போகுது. அண்ட் 2026 மிலன் அண்ட் கார்டினா, இட்டாலியில் நடக்க போகுது. சம்மர் ஒலிம்பிக்ஸ் எடுத்துட்டோம்னா 2024 பாரிஸ் பிரான்ஸில் நடக்க போகுது. அண்ட் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில். அடுத்ததாக, வாட் இஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? 65, 62, 60, 68. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 65 வயது. 65 வயசில் அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கலாம், அந்த சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 124. இப்போ ப்ரெசண்ட்டாக 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்.வி. ரமணா. அக்டோபர் 2021 தான் இவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ 48வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா என்.வி. ரமணா. Which of the following key on the keyboard is used to erase anything typed on the left of the cursor? Caps lock, backspace, delete, cursor control. ஸோ நமக்கு பார்த்தோம்னா எந்த கீ நம்ம ப்ரெஸ் பண்ணால் அது எரேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்ஸ் லாக் வந்து இருக்கிற ஸ்மால் லெட்டர்ஸை கேப்ஸாக மாற்றும். அப்போ இது கிடையாது. பேக் ஸ்பேஸ், டெலிட், இதுவும் டெலிட் பண்ணும், இதுவும் எரேஸ் பண்ணும். கர்சர் கண்ட்ரோல் இது கிடையாது. அப்போ இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு வார்த்தை வந்து டைப் பண்ணுறோம்னா இந்த மாதிரி போகுங்களா? இந்த இடத்துல ஒரு கர்சர் சின்னதாக, இப்போ வேர்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல பிளிங்க் ஆகி அதுதான் நம்மளோட கர்சர்னு சொல்லுவோம். இந்த கர்சரோட லெஃப்ட் சைடில்
எரேஸ் பண்ணக்கூடிய பட்டன் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. டெலீட் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைட்லையும் பண்ணும், ரைட் சைடில் தான் பண்ணும். ஓகேங்களா, ரைட் சைடில் இருந்து டெலிட் பண்ணும், இந்த சைடில் இருக்கிறதான் டெலிட் பண்ணும். பட் லெஃப்ட் சைட்லன்னு பார்த்தோம்னா பேக் ஸ்பேஸ் தான் டெலிட் பண்ணும். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா பேக் ஸ்பேஸ். நீங்கள் இது டவுட்டாக இருந்துச்சுன்னா வேர்டு ஏதாவது டைப் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். Which of the following is the capital of the Union Territory Daman and Diu? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. டாமன் டையூவோட கேபிட்டல் டாமன் டையூ தபேல் பிம்போர். டாமன் அண்ட் டையூவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா டாமன். ஸோ டாமன் அப்படிங்கிறது டாமன் அண்ட் டையூக்கு மட்டும் இல்லைங்க, தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அப்படிங்கிற இன்னொரு யூனியன் டெரிட்டரிக்கும் டாமன் அப்படிங்கிறது தான் கேபிட்டலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ 2 யூனியன் டெரிட்டரி, ஒன்று டாமன் அண்ட் டையூ, இன்னொன்று தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த டாமன் அண்ட் டையூவில் கவர்னராக இருக்கிற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்கிற பர்சன் பார்த்தோம்னா பிரஃபுல் பட்டேல். பிரஃபுல் பட்டேல். அண்டு வேற சில முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம எல்லா யூனியன் டெரிட்டரியும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அந்தமான் அண்ட் நிக்கோபார், அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட் பிளேர். அண்ட் அதோட கவர்னர்ஸ் டிகே ஜோஷி, டிகே ஜோஷி. நெக்ஸ்ட் சண்டிகர். ஸோ சண்டிகர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஆல்சோ சண்டிகர் தான். அண்ட் அதோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா பன்வாரிலால் புரோஹித். பன்வாரிலால் புரோஹித். டெல்லி. டெல்லி இஸ் ஆல்சோ ஏ யூனியன் டெரிட்டரி. டெல்லியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. அண்ட் டெல்லியில் சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா அனில் பைஜல். அனில் பைஜல் கவர்னர். நெக்ஸ்ட் லடாக். ஸோ லடாக் இப்போ ரீசண்டாக பிரிக்கப்பட்டது, அதாவது லாஸ்ட்டாக பிரிக்கப்பட்ட ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா லடாக். லடாக்கோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கே மாத்தூர். ராதாகிருஷ்ண மாத்தூர் தான் ஆர்கே மாத்தூர். அடுத்ததா லக்ஷதீப். ஸோ லக்ஷதீப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேபிட்டல் கவரட்டி. லக்ஷதீப்போட கவர்னர் பிரஃபுல் பட்டேல். அடுத்ததா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் சின்ஹா. மனோஜ் சின்ஹா. அண்ட் ஃபைனலி புதுச்சேரி. புதுச்சேரியோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா புதுச்சேரி தான். அண்ட் புதுச்சேரியோட சிஎம் என் ரங்கசுவாமி. அண்ட் கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். Next, who assumed the office of chairman of ISRO on January 2015? So 2017ல 2015ல நடந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட் கூட, ஏன்னா இஸ்ரோவோட சேர்மேன் தான் கேட்டிருக்காங்க. இஸ்ரோவோட சேர்மேன் அப்போ 2015ல் பார்த்தோன்னா ஏஎஸ் கிரண் குமார். ப்ரெசண்ட்டாக யார் இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா கே சிவன். பிரசன்ட் சேர்மேன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா கே சிவன். ஸோ இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் இருக்கு. ஹெட் குவார்ட்டர் பெங்களூரில் இருக்கு. இந்த யார் கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்.
ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த இஸ்ரோவோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் இந்த இஸ்ரோவை 1969 ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பிக்க முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் இவர் தான் இஸ்ரோவோட ஃபவுண்டர். அண்ட் இன்னொன்று முக்கியமானது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரும் இருக்குது. ஓகேங்களா, அவரோட நேம்லே விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரும் இருக்குது. அடுத்ததா மணிகர்ணிகா was the original name of which one of the following freedom fighters? மேடம் காமா, கித்தூர் சென்னம்மா, சரோஜினி நாயுடு, ராணி லக்ஷ்மி பாய். ஸோ இப்போ ரீசண்டாக கூட மூவி கூட வந்திருக்கு, அதில் கூட கங்கனா ரணாவத் நடிச்சிருக்காங்க. ராணி லக்ஷ்மி பாய். ஸோ அந்த மணிகர்ணிகா தான் அந்த படத்தோட பேர். மணிகர்ணிகாங்கிறது வந்து ராணி லக்ஷ்மி பாயோட நேம். ஸோ இவங்க எதுக்கு எந்த ஊருக்கு ராணி அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சி. ஜான்சியோட ராணி தான் ராணி லக்ஷ்மி பாய். Which of the following sports person is not correctly matched with their respective discipline? Jittu Rai shooting, Deepa Karmakar gymnastics, PV Sindhu badminton, Sakshi Malik boxing. ஸோ யார் தப்பான ப்ரொஃபஷனோட ஜாயின்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜித்து ராய் ஷூட்டிங் கரெக்டாக தான் இருக்குது, தீபா கர்மாக்கர் ஜிம்னாஸ்டிக், பிவி சிந்து பேட்மிண்டன், சாக்ஷி மல்லிக் பாக்ஸிங் கிடையாது, இவங்க ஒரு ரெஸ்லர். சாக்ஷி மல்லிக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லர். The slogan of World Environment Day 2016 was Raise your voice, not the sea level, go wild for life, one earth, one family, a tree for peace. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது பார்த்தோம்னா 5th ஜூனில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ரொம்ப முக்கியமான கொஷினும் கூட. 5th ஜூன் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ 2016 இதோட ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தோம்னா தீம் அப்படின்னு பார்த்தோம்னா கோ வைல்ட் ஃபார் லைஃப். அண்ட் 2021 ஸோ ப்ரெசண்ட்டாக 2021 இதோட தீம் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது தான் 2021 என்விரான்மெண்ட் டே தீம். ஸோ ஒருவேளை 2020 கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2020க்கு தீம் பார்த்தோம்னா டைம் ஃபார் நேச்சர். சரிங்களா, 2021 வந்து எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன், 2020 டைம் ஃபார் நேச்சர். Which one of the program launched in 2016 by the Ministry of Science and Technology? ஸோ இதில் எது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரக்கூடியதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பயோடெக் கிசான், கிசான் டெக்னாலஜி, ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ இதில் பார்த்தோம்னா பயோடெக் கிசான் அப்படிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடியது. அவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க 2016. ஸோ இந்த பயோடெக் கிசான் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்காகவும், பர்டிகுலராக விமன் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த பயோடெக் கிசான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து which of the following book was written by Dr. Abdul Kalam? Rebooting India, Imagining India, Untouchable, The Life Tree. ரீபூட்டிங் இந்தியா அப்படிங்கிறது வந்து அப்துல் கலாம் எழுதுனது கிடையாது. அது வந்து நந்தன் நிலக்கென்னி. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான புக்கும் கூட. நந்தன் நிலக்கென்னி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்ததா அன்டச்சபிள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த இமேஜினிங் இந்தியா, ரீபூட்டிங் இந்தியா இது ரெண்டுமே வந்து நந்தன் நீலக்கண்ணி நந்தன் நீலக்கணி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காங்க. அடுத்ததான் அன்டச்சபிள் வந்து ராஜ் ஆனந்த். அன்டச்சபிள் ராஜ் ஆனந்த். த லைஃப் ட்ரீ அப்படிங்கிறது தான் அப்துல் கலாம் எழுதின புக்ஸ். ஸோ அப்துல் கலாம் எழுதின வேற சில புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற சில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், விங்ஸ் ஆஃப் ஃபயர்,
learn how to fly, learn how to fly, ignited minds, my life, India 2020, turning points, you are unique, you are unique, spirit of India, inspiring thoughts, inspiring thoughts, target 3 billion, target 3 billion, pathways to greatness, pathways to greatness, and the luminous sparks. இதெல்லாம் அப்துல் கலாம் எழுதின சில முக்கியமான புக்ஸ். ஸோ எக்ஸாமில் அப்துல் கலாம் பற்றின அவரோட கேள்விகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு, குறிப்பாக அவரோட புக்ஸ். ஓகேங்களா, அதனால தான் எல்லா சில முக்கியமான புக்ஸ் எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடியது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். Which one of the following Indian state does not contain a portion of Thar Desert? குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப். தார் டெசர்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க, அதாவது அதிகபட்சமாக ராஜஸ்தானில் தான் இருக்குது. அண்டு வேறு சில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டையும் டச் பண்ணுது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானில் கூட டச் ஆகுது, அண்டு குஜராத்தில் டச் ஆகுது, ஹரியானா, பஞ்சாப். பட் ஹிமாச்சல பிரதேஷில் மட்டும் தார் டெசர்ட்டோட பார்ட் கிடையாது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஹிமாச்சல பிரதேஷ். இமாச்சல பிரதேஷுக்கான சில முக்கியமான நேஷ்னல் பார்க்ஸ் அப்படிங்க இருக்குங்க. ஏன்னா அதிகமாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் ஹிமாலயன், கிரேட் ஹிமாலயன் நேஷ்னல் பார்க், இந்தர் கில்லா நேஷ்னல் பார்க், இந்தர் கில்லா நேஷ்னல் பார்க், கிர்கங்கா. ஸோ நிறைய சில நேரங்களில் நம்ம கொஷின் பார்த்துட்டு இருப்போம், கிர்கங்கா, கிர்கங்காவா கசீர்கங்காவா அப்படிங்கிறதுல நம்ம சில குழப்பம் ஏற்படும். ஸோ கசீர்கங்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம டைரெக்டாக அசாமை போட்டுருவோம். சாரி, கசீர்கங்கான்ட்டேன், கசீரங்கா. ஓகேங்களா, கசீரங்கா நேஷ்னல் பார்க். இந்த ரெண்டுக்குமே வந்து சில நேரம் ப்ரொனன்சியேஷன் நம்ம டக்குன்னு வேகமாக படிப்போம், அசாம் இருக்கா, அசாமை டிக் அடிச்சு போவோம். பட் நல்லா பாருங்க, கிர்கங்காவா கசீரங்காவா அப்படிங்கிறது. ஓகேங்களா, கிர்கங்கா அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேஷ் அண்ட் பின் வேலி. ஸோ பின் வேலி அப்படிங்கிறது இமாச்சல பிரதேஷ், சைலண்ட் வேலி அப்படிங்கிறது கேரளா. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது சிம்பல் பாரா, சிம்பல் பாரா நேஷ்னல் பார்க். இது ரீசெண்டாக 2010, அதாவது ரீசெண்டாக இமாச்சல பிரதேஷில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு நேஷ்னல் பார்க், அதிகமாக நியூஸில் வந்ததும் கூட. ஸோ இமாச்சல பிரதேஷ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முக்கியமான 5 நேஷனல் பார்க் தான் இருக்குங்க. கிரேட் ஹிமாலயன், இந்தர்கில்லா, கிர்கங்கா, பின் வேலி, சிம்பல் பாரா நேஷனல் பார்க். The presence of which substance makes it a conductor of electricity? Positron, proton, electron, neutron. ஸோ ஒரு மாலிகுல் இருக்கு, ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸில் எனக்கு கரண்ட் அப்படிங்கிறது கடத்துறதுக்கான முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சாலிட்னு வச்சுக்கலாமே. சாலிடில் குறிப்பாக நம்ம காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஆட்டம்ஸ்லாம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஒன்றோட ஒன்று மூவ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த மூமெண்ட்டை தான் வந்து எனக்கு எலக்ட்ரிசிட்டியை கடத்துறதுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியாக அமையுது. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டிக்கான முக்கியமான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ஸ் தான். எலக்ட்ரான் அதுவும் எந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்குது, டைட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கா, இல்லை லூஸ்லாக ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கூட.
அடுத்து எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் இஸ் a negatively charged particle. புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். அண்ட் இந்த பாசிட்ரான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆன்டி பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி பார்ட்டிக்கல். நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரல் சார்ஜ். இதுக்கு நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கேள்விகளையும் தனிப்பாட்டாக நம்ம செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.